மக்களே, செம்மையான ஒரு வேலை போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து வெளியாயிருக்கு. தக் சேவக் அப்படின்ற ஒரு ரோலுக்கு மாதந்தோறும் 30,000 டப்பார் டப்பார்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் விழுகணுன்னா இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 29/10/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா 348 பேரை எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு வேலைக்கு எடுக்கிறதாக சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம ஊரில் எத்தனை வேகன்சிஸ்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே தமிழ்நாடுக்கு டோட்டலாக 17 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக 348 வேகன்சி. சரிங்களா? இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி தான் தக் சேவக் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. இது வந்து இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் அப்படின்றவங்க, அதாவது நம்மளுடைய போஸ்டல் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அவங்க தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. இது வந்து 9:10 வந்து ஆன்லைன் மூலயமா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா www.ipbonline.com அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வெப்சைட்டில் தான் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வேறு எந்த ஒரு மோட்லையும் நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கலப்பா, நாங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாகவே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? சரி, போஸ்ட்டு என்ன போஸ்ட்டு? எக்ஸிக்யூட்டிவ் ரோலு. எத்தனை வேக்கன்சி? 348 வேக்கன்சி. செலெக்ஷன் எப்படி இருக்கும்? ஜிடிஎஸ் எங்கேஜ்டாக டிபார்ட்மெண்ட் போஸ்ட் வழியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ போஸ்டிங் எங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷில் 8, அஸ்ஸாமில் 12, பீகாரில் 17, சத்தீஸ்கரில் 9, குஜராத்தில் 30. சரிங்களா? ஹரியானாவில் 11, ஹிமாச்சல் பிரதேஷில் 4, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 3, ஜார்க்கண்டில் 12, கர்நாடகாவில் 19, கேரளாவில் 6, மத்திய பிரதேஷில் 29, மகாராஷ்டிராவில் 32 போஸ்டிங். நார்த் ஈஸ்ட் டோட்டலாக 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாகவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வேக்கன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20 30 வேக்கன்சி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒடிசியாவில் 11, பஞ்சாபில் 15, ராஜஸ்தானில் 10, தமிழ்நாட்டில் 17, தெலுங்கானாவில் 9, உத்தரப்பிரதேஷில் 40, உத்தராகண்டில் 11, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால் அந்த ஏரியாவில் 13. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எத்தனை வேக்கன்சி அப்படின்னா 17 வேக்கன்சி. சரிங்களா? 348 17 வேக்கன்சி நமக்குத்தான். ஓகேங்களா? அதில் ஒரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு வேக்கன்சிக்கு தாங்க அப்ளை பண்ண முடியும், 2-3 வேக்கன்சிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரி, எக்ஸிக்யூட்டிவ் வேலைலாம் என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மந்த்லி ரெவென்யூ இருக்கும், ரெவென்யூ டார்கெட் இருக்கும், டைரக்ட் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பேங்க்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜிடிஎஸ் பார்த்திங்கன்னா ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்கும், ப்ராடக்ட்டு சர்வீசஸ்ஸு அதை பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்ன தான்ப்பா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னா, 20லேருந்து 35 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாங்க. 35, ஓகேங்களா? 35 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரி, இதுக்கு என்ன படிப்பு? படிப்பு இன்னும் இல்லை, கிராஜுவேட் டிகிரி, எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் ஓகே. பிஏவாக இருந்தாலும் சரி, பிகாமாக இருந்தாலும் சரி, பிஇயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி தான்ப்பா, நாங்கள் ஏற்றுக்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 0, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்கள் வாங்க வேலையை மட்டும் பாருங்கள் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோப்பா சம்பளம்? மாதந்தோறும் 30,000 டப்பார்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். சரிங்களா மக்களே? சரி, 1 இயருக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம், 1 இயருக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? 6 மாதத்துக்கு ஊருக்கு நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் கணக்கு எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து டெம்ப்ரவரி என்கேஜ்மெண்ட் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரி, நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு தனியாக எக்ஸாம் எல்லாம் இல்லை, தேர்வே கிடையாது. நீங்கள் 10th இல்லை கிராஜுவேட்டில் நீங்கள் டிகிரியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக தேவைப்பட்டதுன்னா ஆன்லைன் மூலிமா டெஸ்ட்டு வேணால் கண்டக்ட் பண்ணுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. உங்கள் சிஜிபிஏ தான் ரொம்ப முக்கியம், அதுதான் இங்கே டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. ஓகேங்களா? அது போக என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணிடுங்க. சரி,
இதுக்கு அப்ளை பண்ணோன்னா 750 ரூபா ஃபீஸ் அங்கே, ஓகேங்களா. நான் ரீஃபண்டபிள் ஃபீஸு 750 ரூபா நீங்கள் கட்டணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? 18 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்றது ஃபுல்லாகவே இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் மக்களே. ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.